ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். நம்ம இப்போ வந்து மெரினா பீச்சில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 o'clock ஆக போகுது. ஸோ இந்த டைம் நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்துட்டு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ், பீஜியான், காக்கா இங்கே நிறைய வரும். இங்கே வரக்கூடிய பறவைகளுக்கு மெரினா பீச் பீஜியான் ஃபீடிங் சென்டர்னு ஒரு டீம் டெய்லி காலையில் ஒரு நாள் விடாமல் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து 50 கிலோ மக்காச்சோளம் வாங்கி கொடுத்து குடும்பத்தோட பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு vlogன்றதை தாண்டி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்த உடனே வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து எங்களை போட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போட்டுட்ருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பறவைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் போடும் போதே வந்து பறவைகள் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் சாப்பிடல. ஒரு இடத்துல தனியாக வந்து எல்லா பறவைகளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு இந்த வீடியோ போக போக உங்களுக்கு தெரியும். என் தம்பிக்கு நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னே சொல்லலை. கடைசியில் அவன் இங்கே வந்து பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இதில் என் பையனும் வந்து இதில் கலந்துக்கிட்டான்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு சூளம் மாதிரி அந்த ஃபுட்டோட இதுலேயே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பச்சைப்பயிறு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஃபீட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போய்கிட்டே இருப்பார், அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பச்சைப்பயிரெலாம் வந்து போட்டுகிட்டே போனோம். நான் பார்த்த வரைக்கும் இவங்க சும்மா வந்தோம், ஃபீட் பண்ணோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இதுக்கப்புறம் இது தான் வந்து ஃபீட் பண்ணணும், இதுக்கப்புறம் இது தான் வந்து போடணும் அப்படின்றதில் ரொம்ப கிளியராக தெளிவாக சூப்பராக இதை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இந்த ஃபுட்லாம் வந்து போட்டுட்டு ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறாங்க. சூரியன் உதிக்கும் போது நம்மளுக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் அப்பா அம்மாலாம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்ணும், அது அந்த உணவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதைன்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. பட் இந்த பறவைகளுக்கு அதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் ஃபுட் போடும் போது பறவைகள் வந்து சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அந்த பறவைகள் அப்போ சாப்பிடல. இவங்க ப்ரேயர் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர் முடிக்கும் போது அந்த பறவைகள் ஒவ்வொன்றா வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இது உண்மையாகவே பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பறவைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து இதை ட்ரீட் பண்ணுறாங்கன்றத நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? 2008லேருந்து பண்ணிட்டுருக்கேன். 2008லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் டீம் ஃபுல்லாகவே? 2008ல் 2 பேர் தான். ஓ ஒரு கிலோ ஸ்டார்ட் பண்ணது. 1 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 1 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கேஜி போடுறீங்க? 1000 kg பர் டே. 1000 kg பர் டே இல்லை, 2 hours. 2 hours. இப்போ 4:30 வரும். ஓகே. க்ளீனிங் பண்ணுறோம். ஓகே. அப்புறமா வந்து ஒரு 12 மூட்டை போடுறோம். அப்புறமா ஒரு 8 மூட்டை, 20 bags. ஒரு பேக் 50 kg. ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் எல்லாம் இங்கேயே பண்ணிடுறீங்க?
எவ்ரி எனி டைம் 100 பேக்ஸ் உள்ளவே இருக்கு. உள்ள 100 பேக்ஸ் எப்பவுமே இருக்கும். பர்ட்ஸ் 2 lakhs, 1.5 lakhs and 250 2 lakhs. 2 lakh ஷியராக வந்துடும் டெய்லி. ஆமாம். ஓகே, நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து டெய்லி இது ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? டெய்லி எவ்ரி டே. லீவே கிடையாது? லீவு இது மெட்ரு இல்லை. இவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தார். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது. நீங்களே கேட்டிருப்பீங்க, இவங்க வருஷம் முழுவதும் ஒரு நாள் விடாமல் லீவ் போடாமல் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க பறவைகளுக்கு உணவு. அது பண்டிகை நாளாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் இங்கே வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே விசிட் பண்ண வரீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்க காண்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பேர்ட்ஸ்க்கான ஃபுட் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக இருந்து பார்த்துட்டு தான் போங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதாவரமில் இருக்கக்கூடிய பிளான்ட் சென்டரில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓ, டெய்லி இங்கே வந்து சண்டே ஸ்கூல் மற்ற நாள் ஸ்கூல் இருக்குது. ஆமாம். அது காலைல எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் சூளைமேடு. சூளைமேட்லேருந்து எவ்ரி சண்டே வந்துடுவீங்க? பசங்க ஏன்னா அது ஜெயின் கம்யூனிட்டியில். ஓகே. அது ஃபஸ்ட்டு வந்து புறாக்கு ஃபீடிங் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு வரீங்க? எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். யாருமே பப்ளிக் யார் வேணால் வரலாம், யார் வேணால் கலந்துக்கலாம், யாருன்னா வரலாம். ஓகே. ஆனால் பட் இந்த டீமுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமாம். இவங்க வந்து டெய்லி 365 days பண்ணுறாங்க. உங்கள் நேம் சார்? என் நேம் சுனில்குமார் சார். தேங்க்யூ சார், நைஸ் மீட்டிங் யூ. பறவைகளில் பீஜான்ஸ் மட்டும் கிடையாது, காக்காக்களுக்கும் வந்து செப்பரேட்டாக அவங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வந்து டாக்ஸுக்கும் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து யார் வேணால் வந்து இவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு கிடையாது. பப்ளிக் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்சது என்னவோ நீங்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ணிவிட்டு, இல்லை வரும்போதே வந்து இந்த மக்காச்சோளம், கம்பு, உடச்சக்கடலை இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு நீங்கள் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களால் இவ்வளோ தூரம் வர முடியலைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டு பால்கனிலேயோ இல்லை சன்செட்லேயோ பறவைகளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க, அதுவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எனக்கு யூஸ்வலாகவே சின்னதுலேருந்து நிறைய பழக்கம். யார் மூலியமான? எங்கள் தாத்தா மூலியமாக. எக்மோரில் வந்து ஒரு ஸ்டேடியமில் அடிக்கடி போவார், கிரவுண்டு, ஹாக்கி ஸ்டேடியம். அங்கே ஒரு கார் போய் நின்றுட்டாலே நிறைய காக்கா இந்த மாதிரி புறா எல்லாமே சுற்றிக்கும். ஏன்னா வந்து மிக்சர் போடுவார். அவரோட நான் போய் எனக்கு பழக்கம். அங்கே அவருக்கு ஒர்க்கே இல்லைனாலும் அவர் அங்கே போயிடுவார். ஸோ இன்றைக்கி அவர் இல்லை, ஆனால் அவர் கொள்ளு பேரன் வந்துட்டு இங்கே ஃபீட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வணக்கம் சொல்லு. வணக்கம்.
இந்த பூமியில் இருக்க மொத்த மனிதர்களோட எடையை விட இங்கே வாழ்கிற பறவைகளோட எடை அதை விட பல மடங்கு பெருசு. நம்ம விளைவிக்கிற பயிர்களும் உணவுகளும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பறவைகளும் தான். ஏன்னா செடிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் புழுக்களையும் இந்த பறவைகள் சாப்பிட்றதுனால தான் அந்த உணவுகள் நமக்கு முழுசாக கிடைக்குது. இந்த ஃபுட் செயினில் பறவைகளோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இங்கே மனிதர்கள் வாழணுன்னா இந்த பூமியில் பறவைகளும் கண்டிப்பாக வாழ்ந்தே தான் ஆகணும்.